Hello guys, welcome to Dilly Kitchen. இன்னைக்கு நம்ம குண்டூர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 6 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூனோட குறைவா வெந்தயம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருந்த மசாலா பொருட்களோட தேங்காவும் சேர்த்து வறுத்துட்டு அரைக்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு தேங்காய் பத்தையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு அளவுக்கு வறுப்பட்டதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க. அதை விட அதிகமாக வறுக்காதீங்க, அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் தீஞ்சிடும். மசாலா பொருட்கள் நல்லா வறுத்தாச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது சூடானதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை இப்போ எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சதும் க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் இந்த கிரேவி சேர்த்துக்க 500 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை எல்லா பக்கமும் பொறுமையாக நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்திருந்த சிக்கன் நல்லா வெந்து கிரேவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த குண்டூர் சிக்கன் கிரேவி சாதம், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, பூரி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறனால நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம தில்லி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.